நம்ம கனிமிக்க மாணவிகளை இன்ஷால்லா நம்ம இன்று பார்க்க போவது மக்கானத்தில் ராபி ஃபில்லுகா அரபி மொழியில் ஏராபுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு லைனில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஏராப் என்பது ஏராப்னு சொன்னால் இங்கே ஹரக்கத் இந்த ஃபாயில் மஃபூலுடைய ஹரக்கத் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு லொரப ஜெய்துன் அம்ரன். இப்போது இந்த ஏராபை கொண்டு தான், இந்த ஹரக்கத்தை கொண்டு தான் நம்மளுக்கு புரியுது ஜெயித் வந்து அம்ரை அடித்தான் என்பதாக புரியுது. அதே போன்று உதாரணத்துக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். மனஹ ஜெய்துன் அம்ரன், என்னென்னா வந்து ஜெயித் வந்து அம்ருக்கு கிஃப்ட் கொடுத்தான் என்பதாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அல்லது மனஹத் ஜாமியத்துல் இஸ்லாமியா லித்துல்லாபி மின் ஹத்தன் அப்படின்னு நம்ம இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஜாமியா இஸ்லாமியா என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார்கள் என்பதாக நம்மளுக்கு என்ன செய்யணும் வாசிக்கிறோம். இந்த அர்த்தம் நம்மளுக்கு எதை கொண்டு புரியுதுன்னு சொன்னால், அந்த கலாமில் வந்து அந்த ஏராபை கவனிப்பதை கொண்டு நம்மளுக்கு என்ன செய்யப்படுது, புரிந்து கொள்ளப்படுது என்பதாக சாலி சுபுகை வந்து என்ன செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட் லைனில் சொல்லப்படுது. லம் யுரத்திப் அஹது மின் லகுவீன் அல் குதமா ஃபி அன்னல் ஏராப மின் ஹஸாயிஸில் அரபியா. எந்த ஒரு லகுவீன்களில் முன் சென்றவர்கள் யாரும் சொல்லவில்லை ஃபி அன்னல் ஏராபுடைய விஷயத்தில் அன்னல் ஏராப் என்பது மின் ஹஸாயிஸில் அரபியத்தை, அரபி மொழியினுடைய சிறப்பம்சங்களில் பட்டது என்பதாக யாரும் சொல்லவில்லை. பல்வாராக மின் அஷத்தி ஹாதில் ஹஸாயிஸி உலுஹன், மாறாக என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹஸாயிஸ் என்பது வெளிப்படையாகவே என்ன செய்யப்படும், அந்த அரபி மொழியில் இருக்கிறது. அரபி மொழியில் பட்டது என்று சொல்வதற்கும் அரபி மொழியிலே இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அரபி மொழியில் பட்டதுன்னு சொன்னால், அரபி மொழிகளுக்கு பல ஹஸாயிஸ் இருக்குது. அந்த ஹஸாயிஸில் ஒரு ஹஸாயிஸ் தான் ஏராப் என்பதாக கிடையாது. மாறாக அரபி லுகாலே என்ன செய்யணும்னா வந்து இந்த ஏராப் என்பது முன்ஜசிமுன், சேர்ந்து இருக்கக்கூடியது. அது இல்லாமல் என்ன செய்ய அரபி மொழியை பார்க்க முடியாது என்ற கருத்தில் வந்து சாலி சுபுகி வந்து சொல்கிறாங்க. சரியா. அன்ன முராஅத்திஹா ஃபில் கலாமி, கலாமில் வந்து அதனை கவனிப்பது என்பது எல் ஃபாரிக்குல் வஹீது பைனல் மஆனில் முத்தகாஃபியா, மாறுபட்ட அர்த்தங்களுக்கு மத்தியில் என்னென்னா வந்து ஒற்றை பிரித்து பார்க்கக்கூடியது தான் வந்து என்னது ஏராப் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஏராப் அர்த்தங்கள் மாறுபடுவது வந்து எப்படின்னா, அந்த ஏராபை வைத்து தான் என்ன செய்யப்படும், மாறுபடும் என்பதை தெளிவாக நம்மளுக்கு புரியுது. அடுத்த லைனில் சொல்கிறாங்க, வமினல் உலூமில் ஜலீலத்தி அல்லத்தி ஹஸ்ஸத் பிஹல் அரப், வமினல் உலூமில் ஜலீலத்தி வெளிப்படையான உலூம்களில் பட்டது, அல்லத்தி ஹஸ்ஸத் பிஹல் அரப் அரபிகள் எந்த ஒன்றை குறிப்பாக்கினார்களோ அந்த உலூம்களில் பட்டது. அல் யாராபு, யாராப் என்பது, அல்லது யாராப் என்று சொன்னால் என்ன, ஹுவல் ஃபாரிகு அது பிரித்து காட்டக்கூடியது, பைனல் மானியில் முத்தகாஃபியா ஃபில் லெஃப்லி லெஃப்லுகளில் என்னென்னா வந்து மாறுபட்ட அர்த்தங்களுக்கு மத்தியில் பிரித்து காட்டக்கூடியது. பபிஹி யாரஃபுல் ஹபரு, அதை கொண்டு தான், அந்த யாராபை கொண்டு தான் ஒரு ஹபரை, ஒரு செய்தியை வழங்கி கொள்ளப்படும். அல்லது உவ அசலுல் கலாம், அதுதான் என்னது, எந்த ஹபர் என்பது கலாமுடைய அசலாக இருக்குமோ அந்த ஹபரை அறிந்து கொள்ளப்படும். வலவுலாஹு, அது மட்டும் இல்லை என்று சொன்னால், அதை மட்டும் இல்லை என்று சொன்னால் மா முயிஸ ஃபாயிலுன் மினல் மஃஊலி, என்ன செய்யப்படாதுன்னா வந்து ஃபாயிலை மஃஊலிலிருந்து பிரித்து காட்ட முடியாது. அதே போன்று வலா முலாஃபுன் மின் மன்ஊத்திலிருந்து முலாஃபை என்ன செய்யப்பட முடியாது, பிரித்து காட்ட முடியாது. மன்ஊத் மினல் சொன்னால் இந்த இடத்துல வந்து முலாஃபிலையிலிருந்து முலாஃபை பிரித்து காட்ட முடியாது. அதே போன்று வலா தஅஜ்ஜுபின் மின் இஸ்திஃபாமின், இஸ்திஃபாமிலிருந்து தஅஜ்ஜுபை என்பது என்ன செய்ய பிரித்து காட்ட முடியாது. உதாரணத்துக்கு மா அஹ்ஸனு ஜெய்தின் என்பதாக சொன்னால், இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஜெய்து என்ன அழகா, மா அஹ்ஸன ஜெய்தின், மா எந்தளவுக்கு ஜெய்து என்ன செஞ்சான், அஹ்ஸனாக இருக்கிறான் என்பதாக தஅஜ்ஜுபாக இருக்கு இல்லையா. அதே மாவை நம்ம என்ன செய்யலாம், இஸ்திஃபாமாவும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். எப்படி, மா அஹ்ஸன ஜெய்துன் மா அஹ்ஸன ஜெய்துன் அம்ரன், ஜெய்து அம்ரை வந்து என்ன செஞ்சானா வந்து கண்ணியப்படுத்தினானா என்பதாக நம்ம சொல்ல வரோம் இல்லையா. அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி இஸ்திஃபாமிலிருந்து என்ன செய்யப்படும், தஅஜ்ஜுபை பிரித்து காட்டுவதும். அதே போன்று வலா சதர மின் மஸ்தரின்
வலா நிஅத மின் தாக்கீதின். இந்த மாதிரி இவைகள்லாம் வந்து என்ன பிரித்து பார்க்க முடியாது. அப்போ யாராபை கொண்டு தான் என்ன செய்யப்படும், அனைத்தையும் பிரித்து பார்க்கப்படும். இல்லை என்று சொன்னால் அனைத்தும் ஒரே போன்று இருக்கும். எனது மஃபூமை நம்ம என்ன செய்ய விளங்கிக் கொள்ள முடியாது என்பதாக சொல்கிறாங்க. வலம்மா அசாபத்தில் அரபியத்து ஹல்லன் மின தத்தவுரி. எப்பொழுது வந்து அரபி மொழி என்பதை அப்டேட்டுக்குரிய ஒரு இதை அடைந்ததோ, அது ஹல் யராபு அக்வா அனாசிரிஹா வ அப்ரஸ ஹஸாஇஸிஹா பல் சிர்ரு ஜமாலிஹா என்பதாக சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், எப்பொழுது அப்டேட்டுக்குரிய ஒரு டெவலப்மெண்ட்க்குரிய ஒரு மொழியாக மாறிச்சோ, அப்போ வந்து அல்ஹல் யாராப் என்பது ஆகிவிட்டது. அக்குவா அனாசிரிஹா, அதனுடைய காரணிகளில் மிகவும் பலம் மிக்கதாகவும், அபுரஸ ஹஸாஇஸிஹா, அதனுடைய சைலண்ட் ஃபியூச்சர்ஸ்களில் மிகவும் தெளிவானதாகவும் ஆகிவிட்டது. பல் மாறாக சிர்ர ஜமாலிஹா, அந்த அரபி மொழியினுடைய அழகினுடைய ரகசியமாக மாறிவிட்டது. வ அம்சத் கவானீனஹு வலவாபித்துஹு, அதனுடைய காய்தாக்களும் அந்த செட்டு கவானின்னு சொன்னாலும் இந்த இடத்துல லவாபித் சொன்னால் ஒரே அர்த்தம். அதனுடைய அர்த்தங்கள் என்பது ஆகிவிட்டது. ஹியல் ஆசிமத்து மினல் ஜலலி, சறுக்குதல் சறுக்கல் என்பதை விட்டும் என்ன செய்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. முஅவ்வலத்து மினல் சலீகத்தி, என்னன்னா வந்து தவறுகளிலிருந்து என்ன செய்யப்படுது, பாதுகாக்கக்கூடியதாக மாறிவிட்டது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பொழுது வந்து யாராப் என்பது அரபி மொழியினுடைய மிகப்பெரிய ஹசாயிஸாகவும் அதே போன்று அதனுடைய காரணிகளில் மிகவும் ஒன்றாக மாறிவிட்டதோ, அப்பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சது அதனுடைய அரபி மொழியினுடைய அழகின் ரகசியமாக மாறிவிட்டதோ, அதிலிருந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அப்போது அந்த இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அவருடைய கவானின் என்பது எப்போ தெரியுதோ, ஒரு மனிதன் வந்து தவறுகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியதாக அந்த கவானின்கள் ஆகிவிட்டது. உதாரணத்துக்கு என்ன சொல்லலான்னா, இப்போ நம்ம குரானில் நம்ம எத்தனையோ ஆயத்துக்கள் ஓதுறோம். உதாரணத்துக்கு நம்ம இந்த ஜலலிருந்து நம்ம பாதுகாக்க பெற வேண்டும்னா என்ன செய்யணும்னா வந்து யாராப் என்பதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக குரானில் வந்து ஒரு வசனம் வருது. சூரத்து தௌபால வந்து அல்லாஹ் சொல்லுவான் என்னென்னா வந்து இன்னல்லாஹ பரி மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு என்பதாக என்ன செய்யணும், படிக்கணும். இப்போது இங்கே ரசூலுஹு அப்படின்னு நம்ம அந்த ரசூலுக்கள் அம்மா வச்சு படித்தோம்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் முஷ்ரிக்கீங்களிலிருந்து என்ன செஞ்சாங்க, தவிர்ந்து கொண்டார்கள் என்பதாக வரும். இதே அந்த ரசூலுக்கு வந்து நம்ம கசர் வச்சு படித்தோம்னா, அந்த முஷ்ரிக்கீன் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய அத்துஃப் செஞ்சு நம்ம கசர் வச்சு படித்தோம்னா, அல்லாஹ் முஷ்ரிக்கீன்களை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் என்ன செஞ்சுட்டான், நீங்கி விட்டான் என்ற ஒரு தவறான அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், உமருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு மனிதர் இந்த மாதிரி வசனத்தை ஓதும் பொழுது உமரில் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து அவரை தடுப்பாங்க. உமரில் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு நினைக்கிறேன். அப்போ அதன் பிறகு தான் என்ன செய்வான், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நஹுவுடைய கிதாபை நம்ம என்ன செய்யணும், தொகுக்கணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு என்ன செய்யும்னா வந்து அதை வந்து விளங்கி கொள்ள முடியும் என்ற ஒரு அர்த்தத்தில் என்ற அர்த்தத்தில் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதை தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்னு ஃபாரிஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய கித்தாபில் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அம்மல் யாராபு யாராப் என்பது ஃபபிஹி தமையஸுல் மஆனி, அர்த்தங்கள் என்ன செய்யப்படும், அதை கொண்டு தான் பிரித்து பார்க்கப்படும். வயூகஃபு அலா அக்ராலில் முத்தகல்லிமீன்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதில் மீது நிப்பாற்றப்படும் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ யாராப் இல்லை என்று சொன்னால் நம்ம அர்த்தத்தை பிரித்து பார்க்கவும் முடியாது. ஒரு முத்தகல்லிமீனுடைய எதிரில் முத்தகல்லிமீன்கள் என்ன சொல்ல வராங்க, அவருடைய நோக்கங்கள் என்ன என்பதை என்ன செய்யப்படும், யாராபை கொண்டு தான் விளங்கி கொள்ளப்படும் என்பதாக சொல்கிறாங்க. வதாலிக அன்ன காயிலன், உதாரணமாக ஒரு மனுஷன் லவ்கால சொல்கிறான் மா அஹ்சன் ஜெயித் என்றதாக சொன்னால் அது கைர மோரபின், அது என்ன செய்ய மோரபாக ஆக்கப்படாது. ஏன்னா மா அஹ்சன் ஜெயித் அவர் நூனுக்கும் சுக்குன் செய்கிறாரு, ஜெயிதுக்கும் என்ன செய்கிறாரு, சுக்குன் செய்கிறாரு. அப்போது நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னு அர்த்தம் விளங்கி கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமாக முடியாது. அப்போது மாறாக ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா அதே போன்று லரப ஜெயித் அப்படின்னு சொல்லி அம்ருக்கும் சுக்குன் வச்சு படிக்கிறாரு, ஜெயிதுக்கும் சுக்குன் வச்சு படித்தாருன்னா இது வந்து கைர மோரப். இதில் வந்து என்ன செய்யப்படாது, ஏராபாக ஆக்கப்படாது. லம்
யகீஃப் அலா முராதிஹி, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதின் மீது நிற்கவும் முடியாது. மாறாக ஒருத்தர் என்ன செய்யறனா, ஃபைதா கால காயிலுன் மா அஹ்ஸன ஸெய்தன், ஜெயின் எந்த அளவிற்கு ஜெயித் என்ன உதாரணத்துக்கு மா அஹ்ஸனு ஜெய்தன் சொல்வதும், மா அஹ்ஸனு ஜெய்தின் சொல்வதும், அதே போன்று மா அஹ்ஸன ஜெய்துன் என்று சொன்னால் அபான பில் அராபி அனில் மனல்லதி அராதஹு, அவர் எந்த அர்த்தத்தை நாடினாரோ அந்த அர்த்தத்தை தொட்டும் என்ன செய்வதும் தெளிவாகிறது. உதாரணத்துக்கு மா அஹ்ஸன ஜெய்தன், உதாரணத்துக்கு இந்த மா அஹ்ஸன ஜெய்தன் படித்தா இந்த இடத்துல அஹ்ஸன என்பது ஃபேலாக மாறிடும். அப்போது மா என்பது நஃபியாக மாறிடும். இப்போ மா என்பது நஃபியாக மாறிடுச்சுன்னா இங்கே என்ன அர்த்தம், அவன் ஜெய்தை சங்கை செய்யவில்லை. அதே போன்று மா அஹ்ஸனு ஜெய்தின் அப்படின்னு படித்தோம்னா இது இந்த இடத்துல தஅஜ்ஜுப் வருது. மா என்பது தஅஜ்ஜுபாக மாறுது. ஜெயித் எந்த அளவிற்கு அழகானான். அதே மாதிரி உதாரணத்துக்கு அல்லது மா அஹ்ஸன ஜெய்தன், மா அஹ்ஸன ஜெய்துன், ஜெயித் சங்கை செய்யவில்லை, அழகாக்கவில்லை, உபகாரம் செய்யவில்லை. அப்போ இந்த இடத்துல வந்து அஹ்ஸன் என்று சொன்னால் என்னென்னா வந்து உபகாரம் செய்கிறது. சரியா, உபகாரம் என்ற அர்த்தத்துக்கும் வரும், எந்தளவிற்கு அழகானான் என்ற அர்த்தத்துக்கும் வரும். அப்போது இங்கே யாராபை வெளிப்படுத்தும் பொழுது தான் ஃபஸ்ட்டு உதாரணத்தில் வந்து அந்த மா அஹ்ஸன் என்பது மா நஃபியாகவும், அஹ்ஸன் என்பது ஃபேல் மால்தியாகவும், ஜெய்தன் என்பது மஃபூலாகவும் என்ன செய்யப்படுது, மா தெரியுது. அதே மாதிரி மா அஹ்ஸனு ஜெய்தின் என்பதாக யாராபை வெளிப்படுத்தும் போது என்ன தெரியுது, இந்த இடத்துல மா என்பது தஅஜ்ஜுபு, அஹ்ஸன் என்பது அதே மாதிரி தஅஜ்ஜுபுடைய சீகால வரக்கூடிய இது இஸ்மு தஃப்லீல் முதாஃபு, ஜெய்தன் என்பது முலாஃபிலேயே. அதே போன்று மா அஹ்ஸன ஜெய்தன் என்று சொல்லும் பொழுது என்னது, மா அதே போன்று நஃபியாகவும், அஹ்ஸன என்பது ஃபேலாகவும், ஃபேல் மாலியாகவும், ஜெய்துன் என்பது ஃபாயிலாகவும் நம்மளுக்கு விளங்குது. அப்போது யாராபை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த என்ன செய்யணும்னா வந்து மேனல் முராத் நாடப்பட்ட அர்த்தம் என்ன என்பதை விளங்கி கொள்ள முடியும் என்பதாக இப்னு ஃபாரிஸ் அவர்கள் ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. அதே போன்று சாலிசோபி அடுத்து ஒன்று சொல்கிறாங்க, லில் அரபி ஃபி தாலிக்க, அரபிகளுக்கு இதில் இந்த இது யாராபில் இருக்கிறது, மா லைசலி கைரிகா, அரபு அல்லாதவர்களுக்கு இல்லாத ஒரு அந்தஸ்து என்பது அரபிகளுக்கு இருக்கிறது. ஃபஹும் யஃப்ருகூன பில் ஹரகாத்தி, இந்த ஹரக்கத்தை கொண்டு அவர்கள் பிரிப்பார்கள். வகைருஹா, அந்த ஹரக்கத் இல்லாதை கொண்டு பைனல் மஆனி, அர்த்தங்களுக்கு மத்தியில். அப்போது அந்த ஹரக்கத்தை கொண்டு தான் என்ன செய்யப்படும்னா அர்த்தங்களுக்கு மத்தியில் வந்து பிரிவு காட்ட முடியும். உதாரணமாக அரபியர்கள் சொல்லுவாங்க யகுலூன மிஃப்தஹுன், இப்போ மிஃப்தஹ் இங்கே வந்து மீம் ஃபத்தஹ அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது மீம் தா, இந்த மீமுக்கு கசர் வைத்து படித்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா வந்து இது வந்து ஒரு சாவி. சரியா, மிஃப்தஹ் உதாரணத்துக்கு சாவி என்ற அர்த்தத்திற்கு என்ன செய்யப்படும்னா பயன்படுத்தப்படும். இதே மீமுக்கு நம்ம ஃபத்தஹ் வச்சு படித்தோம்னா இந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு இல்லையா, இதற்கு என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லப்படும். உதாரணத்துக்கு மஃப்தஹுன் என்று சொன்னால் நுழையக்கூடிய இடம் என்றதுக்கும் சொல்லப்படும். அதே மீமுக்கு நம்ம கசர் வச்சு படித்தோம்னா திறவுகோல் என்ற அர்த்தத்துக்கு என்ன செய்யும் வரும். அதே போன்று மீம் காஃப் சாத் மிகஸ்ஸுன் என்பதாக இருக்குன்னு வைங்களே. இந்த மிகஸ் என்பதற்கு நம்ம கசர் வச்சு படித்தோம்னா அங்கே என்ன செய்யப்படும்னா வந்து கத்திரிக்கோள் என்ற அர்த்தமும், மக்கஸ் என்ற வகை நம்ம ஃபத்தக வச்சு படித்தோம்னா